ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மொறு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் 5 நிமிஷத்தில் இதை செய்யலாம். யார் வேணாலும் செய்யலாம். அதுக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு 4 அப்பளமும் ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதும், யாருனாலும் செய்யலாம். சரி வாங்க, அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு அதை காய வச்சாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியாகணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இல்லைனா பிளேட்டில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அப்பளம், இந்த அப்பளப்போ அந்த தண்ணியில் உள்ளே முங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஊற போட்டுருணுங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கொஞ்சம் வெங்காயமும் சிவப்பு மிளகா, பச்சை மிளகா எதனாலும் வெட்டலாம், எனக்கு சிவப்பு மிளகா தான் இருந்துச்சு. வெங்காயமும் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். பொன் நிறமாக வதங்குற மாதிரி வதக்கணும். அது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே என்ன செய்யணும்னு பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பெப்பர் பொடி போடுறேன் நான். நீங்கள் சிக்கன் பொடி, மிளகா பொடி எதுனாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை உடச்சி கலக்கி வச்சுருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுனால தான் 2 முட்டை. உங்களுக்கு ஒரு முட்டைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட ஒரு முட்டைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஊற்றி கிண்ட போகிறேன். முட்டை ரெடி ஆகிடுச்சு. அதுமாதிரி நம்ம ஊற வச்சோம்ல, அந்த அப்பளத்தையும் எடுத்து விரிச்சாச்சு. 1 நிமிஷம் தான் ஊற வைக்கணும், அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சா அப்பளம் வந்து ஒரு மாதிரி பிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இது, உங்கள் வீட்டில் கோதுமை மாவு, மைதா மாவு எந்த மாவு இருந்தாலும் இந்த மாதிரி பசை மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையில் கொஞ்சோண்டு எடுத்து அளவாக தான் வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது, அப்பளம் பிஞ்சிரும். இந்த மாதிரி முட்டையை எடுத்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இந்த பசை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது சுற்றி தடவி அப்படியே மடித்து ஒட்டணும். ஒத்த கை தான் இருக்குது, ஒத்த கையில் வந்து மொபைல் இருக்குனால என்னால் ஒட்ட முடியல. நான் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த அப்பளம்லாம் நல்லா மடித்து வச்சு, இது மட்டும் நான் அழுத்தி மடிச்சிட்டேன், நல்லா பிஞ்சிருச்சு. அதனால் 3 இது மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது பொத்துனாப்பில் எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடணும். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடணும். அதே மாதிரி அந்த பக்கம் பொரியறதை விட இந்த பக்கம் மடிப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சைடு தான் கொஞ்சம் நல்லா வேக விடணும். அதனால் இப்படி பரட்டி விட்டாலே முடிஞ்சிடும். அவ்வளோதான். இது ஏற்கனவே நமக்கு முட்டை வந்து நல்லா வந்திருக்கு. அப்பளம் வந்து பொரிய எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், இது முடிஞ்சுது. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அருமையாக இருக்குங்க. மிக்க முதல் தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ஈஸி தான், சூடாக இருக்குது, ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.